ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோமிசான் கனாட் கம்யூனிகேட்டரோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா முடிக்க போறோம். இவங்க 2 பேரும் லவ்வ சொல்லிக்கிறாங்களா? அத நம்ம இந்த எபிசோட்ல பார்த்துரலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எபிசோட்லாம் இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டோரி இன்னும் பிரீஃபா புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உரிமையா கேட்கிறேன்ல. அப்ப நீங்க எல்லா வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? வேண்டாமான்னு தோணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் அனிமி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட காமெடி சீன்ஸ் ஆர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு வந்து புடிச்சு போயிருக்கும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, அடச்சே! இது நல்லா இருக்குதே! நம்ம ஃபாலோவருக்கு புடிச்சிருக்கு. சரி நம்மளும் இத போடலாமே! அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லயும் போடுவோம். ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வகையில ப்ராஃபிட், உங்களுக்கு ஒரு வகையில ப்ராஃபிட் தான் சொல்ல முடியும். எனக்கு கன்டென்ட் கிடைச்சுச்சு, உங்களுக்கு வீடியோ கிடைச்சுச்சு. ஓகேவா? ஸோ, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஏஎம்பி பார்த்தீங்கன்னா, அனுப்பி வைங்க. ஓகே. ரொம்ப நேரம் பேச வேணாம்னு தோணுது. ஏன்னா ஸ்டோரி முடிய போற சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சுல. வாங்க ஸ்டோரி டக்குன்னு முடிச்சிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம கோமிசான தான் காட்டுறாங்க. நம்ம கோமிசானோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஏன்னா போன எபிசோட்லயே நீங்க பார்த்திருப்பீங்களே, டாடாக்குனிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஸ்பெஷலான சாக்லேட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம பயலுக்கு தான் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் சாக்லேட் மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டாடாக்குனி சொல்லியிருப்பான். அதாவது நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பான். உடனே இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் அவன் என்ன சொன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு ஓடி இருப்பாங்க. இதைத்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல வச்சு சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாம படுத்திருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானோட அம்மா வந்துட்டு, என்ன கோமிசான் இன்னும் நீ ஸ்கூலுக்கு கூட போகாம இருக்கியே, ரொம்ப அதிசயமா இருக்கு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வியர்டா இருக்கே, நீ இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருப்பியே அப்படின்னு சொல்லி நம்ம கோமிசானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான்ட்ட கேட்க, நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. போவே கூடாதுடா இன்னைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ உடனே கோமிசானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடுறாங்க. எப்படின்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் போலன்னு வையேன், உனக்கு அட்டெண்டன்ஸோட சர்டிஃபிகேஷன் கிடைக்காது. நீ தான் எப்பயுமே வின் பண்ணிருவியே, எல்லா வாட்டியும் ஸ்கூலுக்கு போய் அந்த அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வச்சிருப்பியே, நீ லீவ் போட்டினா ஐயோ அப்புறம் உனக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்காது, உனக்கு அவார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் கன்ஃபார்ம் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிடுறாங்க. அப்படியே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம கோமிசான் என்றானா பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னதான் நடக்க போதோ அப்படின்ட்டு. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா கோமிசானை கூப்பிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பார்த்தா நம்ம ஒனமி நான், அதாவது இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் எபிசோட்ல சீனியர்னு சொல்லியிருப்பேன். ஒரு வழியா நானே என் பழைய எபிசோட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேரக்டருக்கு நான் என்ன பேர் வச்சேன் அப்படின்ட்டு சீனியர்னு சொல்லியிருக்கேன். ஓகே இனிமேல் இந்த பிள்ளைய நம்ம சீனியர்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் கூடயே தான் படிக்கிற பிள்ளை. பட் எப்படி சொல்றது? ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இந்த பிள்ளை கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? அதனால அந்த பிள்ளைய நம்ம சீனியர்னு வச்சிருக்கோம். அந்த பிள்ளை வந்தவொடனே சொல்லுது, கோமிசான் உன்னோட ஸ்வீட்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சாக்லேட் அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோடனே கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ ரொம்ப நல்லது. உன்னோட சாக்லேட் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கோமிசான் சொல்லும்போது, இதை கேட்டவொடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, அதை கூட நீ தான் கோமிசான் செஞ்ச மறந்துட்டியா? என் வீட்டுக்குலாம் வந்து செஞ்சுட்டு போனில, அப்போ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் கோமிசான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஏன் இவன் சொல்றான் அப்படின்ட்டு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள சீனியர் புள்ள சொல்லுது, நீ பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா குண்டாயிட்டு இருக்க. சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கோமிசானை ஓட்டிட்டு இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள தான் காட்டுறாங்க. கிளாஸ்ல போற வழி எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானோட பேரு தான். கோமிசான் ரொம்ப சூப்பரா ஸ்வீட் செஞ்சிருக்க. சாக்லேட்லாம் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க், அனதர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமர் புள்ள, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா யாமைச்சான், அப்புறம் அகாரி புள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் உன் சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாரி புள்ள இருக்கான்ல, அகாரி புள்ள ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அந்த ஸ்வீட்ல என்னென்னலாம் போட்டிருந்தாங்க அப்படிலாம் சொல்றா. ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் ஸ்வீட் அதிகமா இருந்துச்சு. அந்த ஸ்வீட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் நாக்குல பட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வடவடன்னு போச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நம்ம கோமிசன் செஞ்ச சாக்லேட் அதோட சூப்பரா இருந்துச்சு. அவ என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியல. ஏதாச்சும் கிரீம் ஏதோ யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. அப்படின்னு நம்ம அகாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டா சொல்லிட்டே இருக்கா. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிருக்கானுங்க. எப்புட்றா அது இந்த புள்ளையால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவா சொல்ல முடியுது அப்படின்ட்டு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டி போட்டே இருப்பாள்ல கோமிசான்ட்ட, அத புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி ஒத்துக்கிறா. கோமிசான் நான் மறுபடியும் தோத்துட்டேன் கோமிசான் மறுபடியும் தோத்துட்டேன். உன்னோட ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கிளாஸை தான் பார்க்குறாங்க. கிளாஸை பார்த்தா நம்ம டாடா குனிப்பாய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு. ஐயையோ அந்த சாக்லேட் வேற நேத்து கொடுத்தமே என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரியே உள்ள போறாங்க. இது நம்ம டாடா குனி வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் கோமிசான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி அசால்ட்டா சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் பயத்துல இருக்காங்க. இதை பார்த்து நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி முறைக்கிறாங்க, ஐயோ இதை தப்பு பண்ணிட்டோம்
பண்ணிட்டோம் போலயே, என்ன பஞ்சாயத்து பண்ணோம்னு தெரியல. கூமிசான் இவ்ளோ கோவத்துல இருக்காங்க நம்ம மேல. நம்ம ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பண்ணியிருக்கோம் போலயே. தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேத்து கோமிசான் ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். கோமிசான் ஓடாதீங்க, மெதுவா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் கடுப்புல இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடாக்குனி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருக்கான். ஐயையோ! தப்பு வேற பண்ணிட்டோமா? என்ன பண்ணோம்னு தெரியலையே. ஒருவேளை இதான் பஞ்சாயத்தா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடாக்குனி பேசாம நின்னுட்டுருக்கான் கோமிசான்ட்ட. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடாக்குனி நார்மலா பேசிருவான். ஆனா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடாக்குனி பயத்திலே இருக்கான். ஐயையோ! கோமிசான் கீது ஏதோ நம்ம மேல பயங்கர காண்டுல இருக்கான். நம்ம எதுவும் பேசிறக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான தான் காட்டுறாங்க. நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெக்கத்துல இருக்காங்க. ஒரு வெக்கம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஐயையோ! டாடாக்குனி வேற இருக்கானே. இவன் என்ன சொல்ல போறானோ? நமக்கு என்ன நடக்க போதோ? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருக்காங்க. இந்த பக்கம் டாடாக்குனி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயையோ! நம்ம மேல தான் கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் கூட ஒழுங்கா தர தெரியல. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடாக்குனி வந்து சொல்றான், சரி என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் ஆச்சும் சொல்லணும். கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தேடி வந்து சாக்லேட் குடுத்துட்டு போனாங்க. ஸோ ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோமிசான் நேத்து நீ பண்ண குடுத்த சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செய்யறக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் அடுத்து ஏதோ சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க பாரு ஒரு ஓட்டம். தட 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 தடன்னு ஓடிடுறாங்க. நம்ம டாடாகுனிக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான்டா நடக்குது இங்க அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடிஞ்சிருது. அடுத்த நாள்ல தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கா. இந்த புள்ள வந்து யாருன்னு தெரியலையா? இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாமிச்சான் கூடயே தான் இருந்திருப்பா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ ஒரு 3 கேரக்டர் மாரி வச்சுக்கோங்களேன். அவ்வளவா அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே குடுத்திருக்க மாட்டாங்க. அந்த புள்ளைய பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சானா ரொம்ப அழகா இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஜாலியாவே இருப்பா. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பியாவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடாகுனி போயிட்டு இருக்கான். இத பார்த்து அந்த புள்ள டாடாகுனி குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. இத கேட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடாகுனி எப்பயும் போல விஷ் பண்ணிட்டு, இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த புள்ள எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. நான் சீக்கிரம் போணும். எனக்கு நெறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள ஓடுது. இத பார்த்து நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனர்ஜியா இருக்காங்க இந்த டைம்ல கூட. காலையில வந்து பார்த்தீங்கன்னா செம கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு. அதுல கூட அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா செம சிரிச்சுக்கிட்டு என்ஜாய்மென்ட்டோட போயிட்டு இருக்கு. இந்த மாரி புள்ளைங்கள பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹேப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடாகுனி போயிட்டு இருக்கான். போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ல நின்னுட்டு இருக்கு. நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்றான். என்ன அந்த புள்ள பண்ணுது அப்படின்ட்டு. பார்த்தா அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. கடுப்பாயி வந்து பார்த்தீங்கன்னா டெவில் மோடுக்குலாம் போகுது. அந்த புள்ள கடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சிக்னல் இப்ப தான் வொர்க் ஆகணுமா? நான் எப்பப்பலாம் வரேனோ அப்பப்பலாம் இது ரெட்லயே நிக்குது. என்னை போக விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடுப்புல கத்திட்டு இருக்கு. இத பார்த்துட்டு டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்க் ஆயிடுறான். இந்த புள்ளையோட வந்து பார்த்தீங்கன்னா இதான் டெவில் மோட். ஒரு பக்கம் நல்ல மோடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் மோடு இருக்கு. நம்ம யாமைச்சான் கூட சுத்துறவனுங்க எல்லாருமே அரக்கிறுக்கனுங்களா தான் இருக்காய்ங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இத பார்த்துட்டு நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பயந்துடுறான். அந்த புள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட் கிரீன் போட்டுறாங்க. இத பார்த்துட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காம் ஆயிடுறா. ஓகே, ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு அப்படியே முன்னாடி நடந்து போறா. முன்னாடி நடந்து போகும்போது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்றான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர். அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போக, நம்ம இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போக, அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இத பார்த்துட்டு அந்த புள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாகுது. டேய் விட்றா 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 விட்றான்னு சொல்லும்போது அவனும் அதே மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போறக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த புள்ள அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்க்கும்போது இன்னொரு சிக்னல்ல வந்து நின்னுட்டு இருக்கான் அந்த புள்ள. இத பார்த்துட்டு டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறான். என்ன இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிக்னலே நின்னுட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த புள்ள என்றானா இந்த கோவம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காதுல மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதுல என்றானா அவ்வளவு முடிச்சா இருக்கு. அந்த புள்ளையால கழட்ட கூட முடியல. அந்த நேரம் பார்த்து சிக்னல் வேற போட்டுறானுங்க. சிக்னல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோனே கிரீன் போட்டான். டக்குன்னு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடும்போது அந்த புள்ளையோட ஷூலேஸ் வேற வந்துருது. அந்த புள்ள என்றானா மறுபடியும் கட்டிட்டு இருக்கு. ரைட் லெஃப்ட்னு ஷூலேஸ் கட்டிட்டு இருக்கு. இது நம்ம டாடாகுனிலாம் பின்னாடி இருந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ளைக்கு செம கடுப்பு. ஒக்கா மக்கா இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் இவ்வளவு லூசா கட்டுறனால தான்டா இருடா என் கால்ல சேர்த்து முடிச்சு கட்டிடுறேன்னு சொல்லி அப்படியே ஒரு இழுத்து வச்சு கட்டுறான் பாடுறா முடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடுப்புல கட்டுது. என்னடா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 புள்ள கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடுப்புல இருக்கு. அப்படியே அந்த புள்ளையும் டாடாகுனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அந்த புள்ளன்றானா அவ்வளவு காண்டுல இருக்கு. என்ன நாளுனே தெரியல. கரும மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடுப்புல போயிட்டு இருக்கு. நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாமைச்சான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்ல ஏதோ வச்சிட்டு இருக்கா. இத பார்த்து நம்ம டாடாகுனி நல்ல வேளை யாமைச்சான் இருக்கான். அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா யாமைச்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளையோட ரொம்ப 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா யாமைச்சான் முன்னாடியே நோட் பண்ணிடுறா. இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடுப்புல வரா அப்படின்ட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாமைச்சான் ஐயோ இவ வேற கடுப்புல இருக்காளே தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி டடால்னு திரும்பிடுறா. இத பார்த்து நம்ம டாடாகுனி யாமைச்சான் என்ன பண்ற நீ? அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கான்னு பாத்தியில்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோனே நம்ம டாடாகுனி வந்து பார்த்தீங்கன்னா ஓ டாடாகுனி நீ வேற இதை பார்த்துட்டியா? சரி சரி அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத மாதிரி இரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். நான் சின்ன வயசுல இருந்தே அவ கூட ஃப்ரெண்டா தான் இருக்கேன். சோ அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எந்த மாதிரி டைம்ல எப்படி இருப்பா அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ எனக்கும் அவளை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எரிமலையை தொட்டா நம்மளும் வெடிச்சு சிதறிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு யாமைச்சானே பயப்படுறா. இதை
பார்த்து நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நீயே பயப்படுற?" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே யாமைச்சான் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் டாடா குனி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அத மட்டும் மறந்துறாத. அவன வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்றதுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் முடியும். சாப்பாடு இல்லைன்னா தூக்கம். இது இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியாவா. அண்ட் ஆல்சோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, நீ அவ பக்கத்துல தொட்றாத. இன் கேஸ் அவ பக்கத்துல கூட போயிறாத. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ சேஃபா இருப்ப. ஏன்னா மிருகத்த வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டீன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் குடுத்துட்டு போறா. இத கேட்ட உடனே டாடா குனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுருது. ஐயையோ! இன்னைக்கு எவன் செத்து சாக போறானோ அப்படின்ட்டு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமைச்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்பான். அண்ட் ஆல்சோ நீ அவகிட்ட பேட் குடுத்தீனா வேணா அவளோட கோவத்த போக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி அந்த புள்ளையவே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள என்றானா ஹெட்போன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் விழுந்திருக்குல. அத எடுக்க முடியாம என்ன கரும ஹெட்போன்டா இது எடுக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்புல போயிட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பு ஏறிட்டு இருக்கு. அவளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த புள்ள அவ்வளோ கடுப்பாயிட்டு இருக்கா. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தொட்டில வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் தூக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீசுறா. அது குப்பையில விழுகல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள கடுப்பாகுது. நம்ம தான் மறுபடியும் போய் எடுத்து வைக்கணுமா அந்த குப்பைய அப்படின்னு சொல்றா. அப்படியே அடுத்து பார்த்தா அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. எக்ஸாம்ல உட்காந்து ஏதோ தப்பா எழுதி வச்சுப்பாளா. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இரேசர் எடுத்து அழிக்கிறேங்கிற பேர்ல பேப்பரே கிழிச்சிருது. அது வேற அந்த புள்ளைக்கு இரிட்டேட் ஆகுது. அடங்கொக்கா மக்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகுறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்போன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு விழுந்திருக்குல்ல. இது பார்த்தோன்னே அந்த புள்ள இது சரிப்பட்டு வராது. வெட்டிற வேண்டியதுதான். ஹெட்போனை வெட்டினாதான் இது பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடுப்புல இருக்கா. இதெல்லாம் நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துருது. அப்ப நம்ம யாமைச்சான் வந்து சொல்றா, எப்பாடா ஒரு வழியா இவகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம லஞ்ச் டைம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அமைதியாயிருவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜூஸ் எடுத்து குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கோவம்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமைச்சான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்போது அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை கொஞ்சம் கூட எடுக்கும்போது அந்த புல் ட்ரெஸ்ல வந்து கொட்டிடுது. அடங்கொக்க மக்கா நினைச்சேன்டா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடுப்பாயிருது. இத பார்த்தா யாமைச்சான் எடு ஜூட்டு இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுறா. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள செம கோவத்துல சுத்திட்டு இருக்கா. எவன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பொளக்குறான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் டாடா குனி டேய் மிருகம் வருது யாரும் உள்ள கீது வந்து மாட்டிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா குனி வேற அந்த சைடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் அந்த புள்ள வேற வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொட்டுச்சுல அதை போய் தொடங்க போயிட்டு இருக்கா. அப்போ ஹெட்போன் வேற கீழே விழுகுது. அந்த புள்ள என்றான கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறா. அந்த பக்கம் நம்ம டாடா குனி வேற சொல்றான் இன்னைக்கு முடிஞ்சிச்சு கிளாஸ் ரூம்ல எல்லாத்தையும் அடிச்சு பிரிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாடா குனி பயந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்போனை பிடிக்குது. பார்த்தா நம்ம கோமிசான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகாம பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கோமிசான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த புள்ளையோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் அந்த ஹெட்போனை வந்து பார்த்தீங்கன்னா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுத்து சுத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த புள்ள வந்து சொல்றான் ஆமா கோமிசான் இது ரொம்ப முடிச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே நம்ம கோமிசான் டக்குன்னு சொல்லி அதை ஹெட்போனை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி எல்லா முடிச்சு எடுத்து விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாக்ல இருக்கா. என்ன நமக்காக ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமிசான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்து நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அட மக்கா ஹெட்போன்ல இருந்து இது முடிச்சுதான்டா கழட்டி விட்டேன் அதுக்கேண்டா உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கோமிசான் நீ ஏன்னா என் கூட வரியா பேட்டிங் பிளேஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோமிசான் நீ அழுகை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேஸ்பால் கிரவுண்ட்ல தான் காட்டுறாங்க. அதாவது டர்ஃப் மாதிரி இருக்கிற பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாமைச்சான் அப்புறம் அந்த ஒனிகாசி அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவத்துல இருக்கும்ல அந்த புள்ள தான். இந்த புள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிரி குயின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா ஓகேவா. அந்த புள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி அப்புறம் நம்ம கோமிசான் இந்த 4 பேருமே வந்திருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா பேட் எடுத்து சுத்துன்னு சுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் தான் வந்திருக்கான். இப்ப பாரு டாடா குனி நான் அடியில எல்லா இடமும் பேந்துக்கிட்டு போகுது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேட் எடுத்து ஒரு சுத்துறான். பார்த்தா பால் படவே இல்லை. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி வரான். டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா பேட் நல்லா ஸ்விங் பண்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் பட்டுருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் வராங்க. ஒரு பார்த்தீங்கன்னா பேட்டை ஸ்விங் பண்றாங்க பட்டுருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒனிகாமி அந்த ஆங்கிரி குயின் இருக்கான்ல அந்த புள்ள தான் வரா. அந்த புள்ள வந்து அடிச்சா வருங்க ஒரு அடி ஹோம் ரன் அடிச்சுட்டு கோமிசான் பாத்தியா இதுதான் ஹோம் ரன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்த கோமிசான் வேற வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு போயிருது. ஏன்னா அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா செமையா பேட்டிங் பண்றா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ள ஹாப்பியாவும் ஆயிடுறா. ஏன்னா நம்ம கோமிசானால தானே நம்ம கோமிசான் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசானுக்கு பிடிச்சு போயிருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கோமிசானோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிட்டா ஓகேவா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல அடுத்த நாள்ல தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்றாங்க. இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர். இந்த புள்ளையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டோ அமோய். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஹேர்னு வச்சுக்கலாமா. ஏன்னா அப்பதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஓகேவா. இந்த சில்வர் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் இருக்காங்களா கோமிசானுக்கு ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிற புள்ள. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ள தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் சுத்தமா நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சுத்தமா இருக்கிற இடத்த பார்த்தாங்க அப்படின்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையோட ஒரு எண்ணம். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவா. ஓகேவா? இதுதான் இந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு டிராபேக் கூட. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருக்குன்னு பார்த்தா, யார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் சுத்தமா இருக்கிற இடத்த பார்த்தாங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம கோமிசான் தான் வராங்க. கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புள்ள பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ள பார்க்கறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளையோட ஹெல்பிங்னெஸ்ஸ தான் அடுத்தடுத்து காட்டுறாங்க. அந்த புள்ள ஏன்றான்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஃபார் தி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பென்சில போட்டுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ குனிஞ்சு எடுக்காம, "சட்டோ ப்ளீஸ் அந்த பென்சில மட்டும் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா?" அப்படின்னோனே, கன்ஃபார்ம் நான் எடுத்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புள்ள எடுத்து குடுத்துருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டோ போயிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள வந்துட்டு, "சட்டோ நீ கேன்டீன் பக்கம் தானே போற. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உன் காசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட்விச், ஒரு சிக்கன் பர்கர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறியா? ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஓ சரி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செவனேன்னு ஒருத்தன் இருக்கான். "ஏய் சட்டோ, சட்டோ ப்ளீஸ் சட்டோ இங்க சொரிஞ்சு விடுறியா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிக்குது." அப்படின்னோனே, கன்ஃபார்ம் நான் பண்றேன்ப்பா. நான் பண்ணாமலையா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புள்ள சொரிஞ்செல்லாம் விடுறா. இப்ப பார்த்துக்கிட்டீங்களா? இதே மாரி தான் இந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் செட் அதிகமா இருக்கும் அந்த புள்ளைக்கு. ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவ ஒரு கிளப்லயே இருக்கா. சோசியல் அவேர்னஸ் கிளப். அதாவது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாரி ஒரு கிளப்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா தெரியல. அந்த கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிட்டு இருக்காங்க. "நீ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. ஏன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுல என்ன இருக்கு? நான் பாட்டுக்கு சும்மா ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்றா. "இங்க பாரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. சில விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோன்னு சொல்லி கொஞ்சம் பழகு. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்துக்கும் நோ சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சினாரியோஸ் வரும். நீ அதையும் தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்றா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "சரி." அப்படின்னு சொல்லி அந்த புள்ளையும் சொல்லிடுறா. அங்க இருக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, "சரி, சரி, சரி. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு. ஒரு ₹5,00,000 தர முடியுமா?" அப்படின்னு கேட்கறான். உடனே அத கேட்டோனே, "சரி நான் குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையும் என்றானா, குடுக்குறா. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த புள்ள, இப்படிலாம் குடுக்கக் கூடாது." அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பொழுதுபோக்குக்கா கேட்கறான். "நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, 5,00,000 ஈஸியா எடுத்து குடுக்குற அப்படின்னு சொல்ற. உங்க வீட்ல இருந்து ஆட்டைய போட்டு குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு புள்ள கேட்க, அந்த சில்வர் ஹேர் இருக்கால்ல, அவன் வந்து சொல்றான், "என்ன அவன் ஹெல்ப்ன்னு வந்து கேட்கறான். என்னால குடுக்காம இருக்க முடியுமா என்ன? என்னால நோ சொல்லவே முடியாது." அப்படின்னு சொல்றா. இத கேட்டோனே அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நீ கன்ஃபார்ம் நோ சொல்லி பழகணும். சில விஷயங்களுக்கெல்லாம் நோ சொன்னா தான் அதுக்கான கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நோ சொல்லுவேன்." அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "சரி நான் உனக்கு இப்போ ஒரு சினாரியோ கேட்கறேன். நீ போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க உன்கிட்ட வந்து கேட்கறாங்க. உன்னோட நம்பர குடு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த புள்ள என்னன்னா, "சரி இந்தாங்க என் நம்பர்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் குடுக்கக் கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நோ சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ நோ தான் சொல்லணும்." அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நோ சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்னால முடியவே இல்லையே." அப்படின்னு சொல்றா. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த புள்ளையால வந்து பார்த்தீங்கன்னா, நோவே சொல்ல முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செவனேன்னு ஒருத்தன் போயிட்டு இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் இருக்கு. சட்டோ வந்து பண்ணி தரியா? எனக்கு ஹோம் ஒர்க் மட்டும் முடிக்கணும்." அப்படின்னு சொல்றா. இத கேட்டோனே அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "சரி இதோ நான் வரேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா கிளம்புறா. இத பார்த்த அந்த புள்ள, "ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? நீ என்ன கிளம்புற? நான் என்ன சொன்னேன்? எல்லாத்துக்கும் நோ சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல." அப்படின்னு சொல்றா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள வெளிய போயிட்டு இருக்கும்போது ஒரு புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டு இருக்கா. இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "ஏங்க ஏங்க சில்வர் ஹேர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்களேன் ப்ளீஸ். என்னால இத புடிச்சுக்கவே முடியல. அந்த போஸ்டர் விழுகுது." அப்படின்னு சொல்றா. இத கேட்ட அந்த சில்வர் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சிடுறா. அங்க ஒருத்தன் என்றானா தொடப்பம் போட்டுட்டு இருந்தான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் ப்ளீஸ் இத கொஞ்சம் புடிக்கிறியா?" அப்படின்னு கேட்கறான். போறான் வரவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த புள்ள என்றானா மாங்கு மாங்குன்னு எல்லாத்தையுமே செஞ்சு குடுக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் பக்கம் வரா. கிளாஸ் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டாடாக்குனி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இத பார்த்து அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டாடாக்குனி இவ்ளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கியா? பேப்பர குடு, பேப்பர குடு. இதெல்லாம் அசைன்மென்ட் தானே டேபிள்ல வைக்கணும். அவ்வளவுதானே டீச்சர் டேபிள்ல. நான் போய் வச்சுக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு புடுங்கிருது. டாடாக்குனி வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நானே பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லாம கூட அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தானா வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள போகும்போது சொல்லிட்டு போகுது, "கோமிசான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா கூட சொல்லு. நான் அப்படியே பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆடிக்கிட்டே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்லாம் அப்படியே வந்து தூக்குது. தூக்குனது பார்த்தா நம்ம கோமிசான். கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் எடுத்துட்டு ஒரு நோட் புக் எடுத்து காட்டுறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா, "சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஹெல்ப்லாம் தேவைப்படும். அப்ப நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கூப்பிடு. ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் எழுதியிருக்காங்க. இத பார்த்தோனே அந்த புள்ளைக்கு செம ஷாக்கு. நம்மகிட்ட யாருமே இப்படிலாம் கேட்டதே இல்லையே. எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த புள்ள ஷாக்கா பாக்குது. நம்ம டாடாக்குனி வந்துட்டு, "நீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? சம்டைம்ஸ் நாங்களும் எடுத்துப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, "இப்படிதான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையா வேலை பார்க்கணும்." அப்படின்னு சொல்றான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்திருக்கணும். ஆனா இவன் வேலை பார்க்காம ஓபி அடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்து டாடாக்குனி வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் நீ தான்டா வந்து ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திருக்கணும். நீ தான்டா சுத்திட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி டாடாக்குனி வந்து பார்த்தீங்கன்னா, தலையில அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்ப்லாம் முடிஞ்ச
உடனே வந்து டாடா குனி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளையோட மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. எப்படி இந்த கோமிசான் மட்டும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கேட்டுட்டா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனோனே நம்மளும் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு தான் ஆவணும். ஏன்னா எல்லா டைம் நம்மளும் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள திங்க் பண்ணிட்டு கோமிசான்ட்ட போய் நிக்கிறா. கோமிசான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்கறா. இத கேட்டோனே கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள சொல்றா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பெஞ்ச்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். கிளாஸ கிளீனா வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ போர்ட கூட ரப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இத கேட்டோனே டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா, ஓ! நீ தான் இதெல்லாம் பண்றியா? கிளாஸ் அதனால தான் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டாடா குனி சொல்றான். இத கேட்டோனே அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுல தான் ஒரு பிரச்சனையே. நான் மட்டும் தனியா பண்றனால இப்பலாம் என்னால முடியறதில்ல. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோமிசான்ட்ட கேட்கறா. இத கேட்டோனே கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா, சடால்னு தலையாட்டிர்றாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் வந்துட்டு, ஓ! 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 என்ன நீ இப்படிலாம் பேசலாமா? நான் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் ஆயிக்கிறான். நானும் கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேல காட்டுறாங்க. அந்த புள்ள, அப்புறமே நம்ம கோமிசான், அப்புறம் டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டாடா குனி சொல்றான், நெனச்ச மாதிரியே பிங்க் எந்திரிச்சு வரல. அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டூர் போனாங்கல்ல, அப்ப அந்த கண்ணாடி போட்டிருந்தான்ல, அந்த புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, முறிச்சு முறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறமேல தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷாகி அந்த செஸ் போர்டு மாரி இருக்கும்ல, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் புக்லாம் படிச்சுட்டு இருக்கா. இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் கோமிசான் என்னைய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம இன்ட்ரெஸ்ட் அந்த புக் மேல. சோ வந்து பார்த்தீங்கன்னா, "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைன் பண்றா. வாவ்! கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, "கோமிசான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாகி. இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க செக்மேட் வைக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியர் பண்ணா கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் ஆகிரலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றா. இத கேட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, கோமிசானுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அந்த புள்ள என்னறான்னா, போர்ட்லலாம் வரைஞ்சு வைக்கிற மாரி நோட் புக்குக்கு பின்னாடிலாம் வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த போர்டையே அப்படியே வந்து பார்த்தா எடுத்து வச்சுட்டு, "இதுல இந்த செக்மேட் எப்படி வைக்க முடியும் கோமிசான்? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் நம்ம டாடா குனி வேற வரான். இத பார்த்துட்டு அந்த புள்ள, "டாடா குனி நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த புள்ளைக்கு அவ்ளோ சந்தோஷம். "எப்பாடே மென் அண்ட் வுமன்ஸ் 2 பேருமே விளையாடுறாங்க. ஈக்குவலா இருக்காங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷம். அந்த பக்கம் டாடா குனி வந்து சொல்லிட்டு இருக்கான். "ஓ கோமிசான் இப்படிலாம் செக்மேட் வைக்கக்கூடாது. ராக்க தாண்டிலாம் வர முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பக்கம் கோமிசான், "இல்ல இல்ல இப்படி பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. இது அந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே எதிர்பார்க்கவே இல்ல. "அட கொக்க மக்கா நீங்க சண்டை போடுவீங்களான்னு நெனச்சு கூட பார்க்கலடா" அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எப்படி இருந்தாலும் செக்மேட் வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் கோமிசான் தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா முட்டிக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறானுங்க. சும்மாவாச்சும் நார்மலா பேசிப்பான் டாடா குனி. இப்ப பேசவே மாட்டேங்கிறான் 2 பேருமே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது. அப்ப நம்ம பிங்க் வந்துட்டு, "ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வந்து பார்த்தன்னா, ஒருத்தன் கீழ விழுந்துட்டான்பா" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தன்னா, சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இத வந்து பார்த்தன்னா, பிங்க் நோட் பண்றான். "ஏய், ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப எதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்க?" "ஓஹோ! கதை அப்படி போகுதா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தன்னா, நம்ம பிங்க் வந்து பார்த்தன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறான். அது ஒண்ணுமே இல்ல. சண்டை எவ்வளோ அதிகமா போடுறாங்களோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தன்னா சேர்ந்துருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தன்னா, கனெக்டிவிட்டி அவ்வளோ அதிகமா மேக் ஆகும். அதத்தான் வந்து பார்த்தன்னா, நம்ம பிங்க் திங்க் பண்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தன்னா, கோமிசானுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருது. அந்த பக்கம் டாடா குனிக்கு புரிஞ்சிருது. ஒரு மாதிரி வந்து பார்த்தன்னா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆக்வர்ட் மொமெண்ட்ல இருக்கானுங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நம்ம எபிசோட் 12ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.